பண்ணுறீங்க? இன்னும் வீட்டுக்கு போகாமல் என்னாச்சுமா? நிலா, ஃபஸ்ட்டு அழுகுறது நிறுத்துமா? என்னாச்சு? என்னம்மா ஆச்சு? நீங்கள் என்ன பண்ணுற ஃபஸ்ட்டு? எதுக்கு அழுகுற? கலங்காத உயிரே பிரியாதே, வானம் தான் விழுந்தாலும் யாருன்னை பிரிந்தாலும் எப்போதும் கேட்குறேன்லம்மா, என்னாச்சு? ஃபஸ்ட்டு என்னன்னு சொன்னீங்களா? என்னாச்சு? நீ முதல்ல இங்கே என்ன பண்ணுற வீட்டுக்கு போகாமல்? சார், நான் ஒர்க் தான் சார் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு பவர் கட் ஆகிடுச்சு. ரொம்ப பயந்துட்டு. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நீ கூலாகு. ஒன்றும் இல்லை, அதை நான் வந்துட்டு இல்லை, ஒன்றுமே இல்லை, ஓகேவா? ஃபஸ்ட்டு நீ கூல் ஆகிட்டு என்ன இருந்துச்சுன்னு சொல்லு, புரியுதா? நீங்கள் என்ன இவ்வளோ நேரம் பண்ணுற, எனக்கு அது முதல்ல தெரியணும். ஃபஸ்ட் நீ அழுகிறது நிப்பாட்ட நிலா. சொல்லு, என்னாச்சு சொல்லு. ஃபஸ்ட் நீ என்கிட்ட சொன்னால் தான் எனக்கு தெரியும், புரியுதா? அது சார், நான் லாக் ஆஃப் பண்ணிட்டேன். லாக் ஆஃப் பண்ணுற டைமில் எனக்கு வந்து ஒரு மெயில் வந்துச்சு. ஏதோ அர்ஜென்சி ஒர்க் இப்போ முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எனக்கு அசைனும் இருந்தது. அதுதான் சார் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லாக் ஆஃப் பண்ணுற டைமில் அசைன் பண்ணாங்களா? யார் அசைன் பண்ணது? இல்லை சார், அது ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆயிருந்தது. நான் செக் பண்ணேன். சிஸ்டமாக அசைன் பண்ணியிருந்தது சார் என் நேமில். சரி, ஓகே. சரி, ஒன்றும் இல்லை, ஓகேவா? அதை நான் வந்துட்டு இல்லை, ஒன்றும் இல்லைம்மா, அழாத ஃபஸ்ட்டு. எவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருக்கான் அழாதுன்னு. நான் என்னன்னு செக் பண்ணுறேன், நீ ஃபஸ்ட் அழுது நிப்பாட்டு. சாரி சார், நான் ஏதோ பயத்தில் வந்து உங்களை ஹேக் பண்ணிட்டேன். சாரி சார், தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். சாரி. நான் இப்போ எதுவுமே சொல்லவே இல்லையே. நான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அழாதன்னு. ஃபஸ்ட் நீ அழாத. நீ இப்போ இவ்வளோ பயந்ததுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியணும். இப்போது என்னாச்சு? பவர் கட் ஆனது மட்டும்தான் காரணமா? நிலா, அழாதன்னு சொன்னேன். என்ன ஆச்சு எனக்கு இப்போ தெரியணும், புரியுதா? இல்லை சார், ஃபஸ்ட்டு பவர் கட் ஆச்சு. நான் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி வாட்ச்மேன்லாம் கூப்பிட்டேன், யாருமே வரல. அதுக்கப்புறம் திடீர்னு ஃபுல்லாக ஒரு மாதிரி பிளாக் ஆகிடுச்சு. யாரோ யாரோ என் பின்னாடி இருந்து என் கையை பிடிச்சி எழுதி என் வாயை மூடிட்டாங்க சார். என்னால் கத்தவே முடியல. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அப்போ தான் நீங்கள் வந்தீங்க. நீங்கள் வந்த உடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். அதனால தான் இந்த மாதிரி. தப்பாக எடுத்துக்காதீங்க சார். சாரி. சரி, ஓகே நிலா, கூல். ஒன்றும் இல்லை, ஓகேவா? ஒன்றும் இல்லை. மேபி இருட்டாக இருந்ததுலாம் உங்களுக்கு அப்படி தோணி இருக்கும். ஏன்னா எங்கள் ஆஃபீஸில் உங்களை தவிர யாருமே இல்லை. அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை, சரிங்களா? நீங்கள் தனியாக இருந்ததுனால உங்களுக்கு அப்படி தோணி இருக்கும், சரிங்களா? நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன். சார், இல்லை, எனக்கு தெரியும். நிஜமாவே யாரும் என் கையை பிடிச்சி இழுத்தாங்க, என் வாயை மூடினாங்க சார். எனக்கு தெரியும். சரி, ஓகே நிலா, நீங்கள் ஃபஸ்ட்டு காமாவுங்க. நீங்கள் கிளம்புங்க. இதை பற்றி நம்ம நாளைக்கு பேசுவோம், ஓகேவா? ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன், கிளம்பி வாங்க. இல்லை சார், நான் பஸ்லேயே போய்க்கிறேன். பஸ் ஸ்டாப்பில் மட்டும் விட்டீங்கன்னா போதும். நான் அப்படி அங்கேருந்து கிளம்பிடுவேன் சார். உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே கிளம்பிடுவேன். நிலா, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சொல்கிறது கேளுங்க. நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னேன், புரியுதா? இல்லை சார், இது நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். போய் உங்கள் பேக் எடுத்துகிட்டு வாங்க, கிளம்பலாம், ஓகேவா? உங்கள்கிட்ட நான் வந்து பெர்மிஷன்லாம் கேட்கல, கிளம்பலான்னு சொல்கிறேன். போய் கிளம்புங்க, போங்க. ஓகே சார், நான் போய் என் பேக் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த ஆஃபீஸில் பவர் கட்டே ஆனதில்லை. என்ன நடக்குதுங்க? இது யாரோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்குது. நிலா சொல்கிறத பார்த்தா போய் சொல்கிற மாதிரி இல்லை. இங்கே எவனோ இருந்திருக்கான், அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அவனே அது எவன்னு மட்டும் தெரியட்டும். அப்போ நான் யாருன்னு தெரியும் அவனுங்களுக்கு. என் ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு இவ்வளோ சீப்பாக கேவலமாக நடந்துகிட்ருக்கான். அவனே அது எவன் மட்டும் தெரியட்டும். அன்றைக்கி தான் அவனுக்கு கடைசி நாள்.
முதல்ல பின்னாடி ட்ராப் பண்ணிட்டு வருவோம். அவளே பயந்து போயிருக்கா. அவள் பயத்தை கம்மி பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி எதுவும் இருக்காதுன்னு சொன்னேன். ஆனால் அவனே ச்சே, கொஞ்ச நேரம் வாய மூட மாட்டா, ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா. இப்போ என்ன இவன் பாட்டு அமைதியாக வரா. இன்னும் அதையும் நினச்சிட்டு இருக்கா போலியே. மூஞ்சில் ரொம்ப சோகமாகவே இருக்கு. இவளை எப்படி பேச வைக்கிறது? இவக்கிட்ட நார்மலாலாம் பேசினா நார்மலாக மாட்டா. இவ வழியிலேயே போய் நார்மலாக்குவோம். நிலா, வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்ல, அது வரைக்கும் நீ அமைதியாக வர, எதுவும் பேசாமல். நான் அவங்ககிட்ட ஒரு விடுகதை கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்கிறியா? விடுகதையா? இல்லை சார், நான் எதுவும் யோசிக்கிற மைண்ட் செட்டில் இல்லை. எனக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு தோணுது. புரியுது, பட் இருந்தாலும் அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தால் டைவர்ட் ஆகுது இல்லை. ஸோ சும்மா கொஞ்சம் நேரம் மைண்ட் டைவர்ஷனுக்காக. உனக்கு அது ஈஸியாக தான் இருக்கும். சரி சொல்லுங்கள், என்னது? இது புக்கில் வரதெல்லாம் இல்லை, நமக்கு பர்சனலாக தெரிஞ்சவங்கள பற்றி. நீ யாருன்னு கரெக்டாக சொல்கிறேன்னு பார்ப்போம். பர்சனலாவா? உங்களுக்கும் எனக்கு தெரிஞ்ச பர்சனல் யார் சார் இருக்கா? அதெல்லாம் இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு கேட்குறேன், அதுக்கப்புறம் நீ யோசிச்சுட்டு சொல்லு. சரி ஓகே, கேளுங்க. நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான். மனசுக்குள்ளே ரொம்ப போல்டுன்னு நினப்பு, அப்படி எல்லாத்தையும் சாதிச்செல்லாம் நினப்பு. ஆனால் அது போல்டு இல்லை, திமிரு. அவளுக்கு இருக்க திமிரு இருக்கே அப்பா, நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் இவ்வளோ திமிரை மட்டும் பார்த்ததே இல்லை. ஆனால் மனசுக்குள்ள என்ன தெரியுமா, தான் ரொம்ப போல்டுன்னு நினப்பு. ஆஃபீஸ்லையா? ஒருவேளை அந்த திவ்யாவை சொல்கிறாரா? என்ன நிலா, கெஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க போல இருக்கு. ஃபுல்லாக சொல்லிடுறேன், அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், சரியா? என்கிட்ட பேசும்போதெல்லாம் வா இங்கேருந்து வளசர வாக்கு வரைக்கும் போவோம், திமிரு இருக்கும். ஏதாச்சும் கேட்டால் நக்கலான பதிலாம் வரும். ஆனால் பவர் கட்டில் யாராச்சும் கையை பிடிக்கும்போது செருப்பை கழட்டி அடிக்கணும்னு தெரியாது, பயந்து அழ மட்டும்தான் தெரியும். இருட்டை பார்த்து அழுதுகிட்டு 3 மணி நேரமாக அதையே யோசிக்க தெரியும். கேட்டால் நான் ரொம்ப போல்டு, நான் ரொம்ப தைரியம் அப்படின்னு வெறும் வாயில் மட்டும் சொல்லுவாங்க. யாரும் தெரியுதா நிலா? என்ன நிலா ரியாக்ஷன்லாம் மாறுது, கண்டுபிடிச்சிட்டிங்க போலியே. இந்த ஆளுக்கு ரொம்ப தான் கொழுப்பு. நம்மளை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கான் இவ்வளோ நேரமா. நான் கூட ஏதோ சைக்கோடி நல்ல சைக்கோ நினச்சேன். இது ரொம்ப கொடூரமான சைக்கோ தான். சே, இப்படி பேசுகிறான் பாரு. இப்போ தான் நிலா உங்கள் மூஞ்ச பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தீங்களே அது உனக்கு செட்டே ஆகலை, இப்போ தான் நல்லா இருக்கு. பதில் சொல்லுங்க. இந்த ஆளை என்னடா நம்ம பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கோம், இந்த ஆள் அதை வச்சு கிண்டல் பண்ணுறது தானே யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமாம், இவன் அதை தானே பண்ணிகிட்டு இருக்கான். கேள்வி மட்டும் மூஞ்ச பாரு, நல்லா சைக்கோ. எனக்கு புரியுது நிலா, நீங்கள் ரொம்ப பயந்து போயிருக்கீங்க, என்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நீங்கள் ரொம்ப நேரம் சோகமாகவே இருந்தீங்க, அது பார்க்க நல்லா இல்லை. அதனால தான் உங்களை சும்மா கிண்டல் பண்ணேன். எனக்கு புரியுது உங்களோட சுச்சுவேஷன். ஆனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். என்னடா இவன் ஆஃபீஸில் இந்த மாதிரி நடந்திருக்கு, இவன் நம்மளை பார்த்துக்க சொல்கிறானேன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஆஃபீஸில் ஷிஃப்ட் அவர் மேலே யாரையுமே ஒர்க் பண்ணுறதுக்கு நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் ஒர்க் பண்ணதே இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்த உடனே நீங்கள் ஒன்று என்ன ரீச் பண்ணியிருக்கணும், இல்லையா உங்களோட டிஎல்லையாவது நீங்கள் ரீச் பண்ணியிருக்கணும். எதுவுமே பண்ணாமல் உங்களுக்கு மெயில் வந்த உடனே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி ஃப்ரைடே, ஸோ நைட் ஷிஃப்ட்டும் இன்றைக்கி கிடையாது, யாரும் இன்றைக்கி வரல. அதனால் நீங்கள் தனியாக இருந்திருக்கீங்க. நான் வராமல் போயிருந்தேன் என்ன இருக்கும்? இல்லை சார், மெயில் அது இன்றைக்கே முடிக்கணும் அர்ஜென்ட்னு போட்டிருந்தது. அண்ட் எனக்கு அசைனும் ஆயிருந்தது. அதனால் இதுக்கு டிஎல் தான் அசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சி தான் சார் ஒர்க் பண்ணேன். உங்களை குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உங்கள் மேலே ப்ளேம் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இது உங்கள் மேலே ப்ளேமிங்கும் கிடையாது, குறையும் கிடையாது. நம்மளை எப்பயுமே நம்ம தான் ஃபஸ்ட்டு பாதுகாத்துக்கணும். நம்ம வீடு தவிர வெளியே இருக்கிற யாரையும் நம்பக்கூடாது, யாரும் நல்லவங்களும் கிடையாது, புரியுதா? அதுக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் வெளியே இருந்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் யோசித்து பண்ணணும். எதுவாக இருந்தாலும், அந்த ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே போனாலும் நம்மளே நம்ம பாதுகாத்துக்கணும். அதுக்கு நம்ம யோசிக்கணும். இந்த உலகத்தில் எவ்வளோ நல்லவங்க இருக்காங்களோ அதை விட டபுள் மடங்கு கேவலமான எண்ணம் கொண்டவங்க, கேடு கெட்டவங்களாம் இருக்காங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது முழுக்க முழுக்க ஏன் தப்புன்னு சொல்ல வரீங்களா? இல்லை நிலா,
இதில் உங்கள் தப்பு ஒன்றுமே கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா எல்லா தப்பும் என் மேலே தான் இருக்குது. நான் தான் கவனமாக இருந்துக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இது நீ நிலையிலா நானாக இருந்தாலும் எனக்கும் இதே நிலைமை தான். நானும் எங்கள் வீட்டை தவிர வேறு எங்கே போனாலும் சேஃபாக தான் இருக்கணும். எனக்கு பாதுகாப்பு நான் தான், புரியுதா? இது நீ பொண்ணுன்றதுனால நான் உன்னை குறை சொல்கிறேன், பொண்ணுங்க தங்களை தாங்களே காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை. இந்த உலகம் இப்போ அப்படி தான் இருக்குது. அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி, யாருக்குமே இங்கே பாதுகாப்பு கிடையாது. நம்ம என்ன நினைப்போம், நம்மள மாதிரி தான் மற்றவங்களும் இருப்பாங்கன்னு நினைப்போம். அதுதான் இல்லவே இல்லை. நம்மக்கிட்ட ஃப்ரண்ட்டில் ஒரு மாதிரி பேசுவாங்க, பின்னாடி போய் பார்த்தா அவங்க குணமே வேறு மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த ஆஃபீஸில் நீங்கள் யாரையும் முழுசாக நம்பாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். என்னையும் சேர்த்து தான். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது இது ஏன் நடக்குது, இது வித்தியாசமாக இருக்கே. நம்ம இந்த ஆஃபீஸ் வந்ததுலேருந்து யாருமே ஒர்க்கிங் ஹவர்ஸ் மேலே ஒர்க் பண்ணி பார்த்ததே கிடையாது. பட் நம்மளை மட்டும் ஒர்க் பண்ண சொல்கிறாங்களே ஏன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருந்துருந்தீங்கன்னா மேபி இது நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆமாம்ல, இவர் சொல்கிற மாதிரி நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து இத்தனை நாள் ஆகுது, யாருமே அவங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் மேலே எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணதே கிடையாது. நம்ம ஏன் இது யோசிக்கவே இல்லை? இது பிளானா அன்பிளானா எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஏதோ வித்தியாசமாக இருக்குது, ஏதோ வியர்டாக இருக்குன்னா நம்ம அதை யோசிக்கணும். இல்லை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது சார். நீங்கள் சொன்ன மாதிரி நான் யாருமே ஒர்க்கிங் ஹவர்ஸ் மேலே ஒர்க் பண்ணி பார்த்ததே இல்லை. நான் யோசிச்சுருந்துருக்கணும். இவன் ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, அதனால ப்ளேம் தூக்கி நம்ம மேலே போடுறான். அந்த மாதிரி தானே யோசிக்கிறீங்க? சாச்சா இல்லை சார், எனக்கு புரியுது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. சரி ஓகே நிலா, நீங்கள் சொன்ன இடம் வந்துடுச்சு. எக்ஸாக்டாக எந்த வீடுன்னு சொன்னீங்கன்னா நான் ட்ராப் பண்ணிவிடுவேன். இங்கேயே ஓரமாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க சார். வீட்டு வரைக்கும் போனால் யார் என்னன்னு கேட்பாங்க. ப்ளஸ் ரொம்ப லேட் ஆகிடுச்சுல்ல, அதான் இங்கேயே ட்ராப் பண்ணிவிடுங்க. ஓகே நிலா, நான் இங்கேயே ட்ராப் பண்ணிடுறேன். பட் இருந்தாலும் ரொம்ப லேட் ஆகிடுச்சுல்ல, நான் கொஞ்சம் தூரம் வரேங்க கூட. இல்லை சார், பரவாயில்ல, இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது, நானே போயிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கிளம்புங்க சார். நீங்கள் இது வரைக்கும் வந்ததே ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ தூரம் வந்துட்டேன், பக்கத்தில் தானே சொல்கிறீங்க, நான் வந்து விட்டுட்டே போகிறேன். சார் இங்கேயே போதும், அங்கே ஒரு கேட் தெரியுதுல்ல, அதுதான் என் வீடு. நான் போயிடுவேன் சார், நீங்கள் கிளம்புங்க. ஷோர் தானே? பார்த்து போயிடுவீங்கல்ல? ஷோர் தான் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போயிடுவேன், நீங்கள் போங்க. சரி ஓகே நீடா, நான் கிளம்புறேன். சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க நீலா, என்னாச்சு? கூட வரட்டுமா? இல்லை இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே நீலா, பரவாயில்ல, நீங்கள் கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, சைக்கோன்னு தான் நினச்சோம். சைக்கோலே கொஞ்சம் கொஞ்சம் நல்ல சைக்கோ தான் போல். ஏய், எங்கடா போன நீ? இவ்வளோ நேரம் ஆகுது, இப்போ தான் நீ வீட்டுக்கு வர? நான் எவ்வளோ ஃபோன் பண்ணேன்? என்னடா நான் கேட்டுருவேன்ட்டு எனக்கு முன்னாடி நீ கேட்டியா? ஈவினிங் போனவன், உனக்கு நான் எவ்வளோ கால் பண்ணியிருப்பேன், எதுவுமே சொல்லலை. அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலையை வெளியே போயிருந்தேன்டா. சரி, நீ எங்கே போன ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. ஐயோ, அது ஏன்டா கேட்குற? இன்றைக்கி ஆஃபீஸில் பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? என்னடா, என்னாச்சு? இல்லைடா, நான் உனக்கு கால் பண்ணேன், நீ எடுக்கவும் இல்லை. வீட்டுக்கு வந்து பார்த்தா உனக்கு வீட்லேயும் ஆள் இல்லை. சரி அகைன் நீ ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போனேன். அங்கே போய் பார்த்தா ஒரே பவர்லாம் கட் ஆகி ஜென்ரேட்டர்லாம் ஆஃப் ஆகிட்டு இருந்தது. செக்யூரிட்டியும் காணும், வாட்ச்மேனையும் காணும். பார்த்தா நிலா மட்டும் உள்ளே இருக்காங்க அழுதுகிட்டு. என்னது, ஜென்ரேட்டர் ஆஃபில் இருந்தது, பவர் இல்லையா? நிலா அந்த டைம் வரைக்கும் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? இல்லைடா, ஏதோ ஒர்க் அசைனாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் ப்ளஸ் அங்கே அவளை தவிர வேறு யாரும் இருந்திருக்காங்கடா. அவளோட கையை பிடிச்சி இழுத்தாங்கன்ற மாதிரி அவள் சொன்னால் யாரும் இருந்திருக்காங்க. எனக்கும் அது ஃபீல் ஆச்சு.
ஏதோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்குது. யாருன்னு தெரியல. டேய், என்னடா சொல்லிட்டு இருக்க? நம்ம ஆஃபீஸில் இந்த மாதிரி நடந்துச்சா? யாரும் கண்டுபிடிச்சிட்டியா? இல்லைடா, நிலா ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அதான் அவங்கள போய் ட்ராப் பண்ணிட்டு இப்போ வந்தேன். மவனே, அவன் யாருன்னு மட்டும் தெரியட்டும். அன்னைக்கு இருக்கு அவனுக்கு. என்னது, ட்ராப் பண்ணிட்டு வந்தியா? சரி, ஓகே. இப்போது நீலாம் ஓகே தானே? எந்த பிரச்சனையும் இல்லையே? ஓகே தான்டா, இப்போதைக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப அப்செட்டாக தான் இருந்தா. சரி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ எங்கே போன? எதுக்கு என் ஃபோன் எதுவுமே எடுக்கவே இல்லை? ஒரு இம்பார்ட்டண்ட் கால்டா, அதான் கிளம்பி போயிட்டேன். சரிடா, எங்கே போன? அந்த சொல்லு ஃபஸ்ட்டு. சொல்லுடா. இப்போ ஓகேவா உங்கள் பாட்டி? ஊருக்கு வந்துட்டியா? என்னடா சொல்கிற? சரி, ஓகேடா. எங்கே வரணும்? எப்போ வரணும்? சரி, ஓகேடா, நான் வந்துடுறேன். ஏய், நிலாவோட டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தோமே, அவனா கால் பண்ணான்? ஆமாம் மச்சான், அவன் தான் கால் பண்ணியிருந்தான். டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கான். நிலா நிலா அங் மச்சான், என்னடா சொன்னான்? எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணை நீ தேடுற நிலா இல்லைடா. என்னடா சொல்கிற? எப்படி சொல்கிற? அவன் என்ன சொன்னான்? கொஞ்சம் ஃபுல்லாக சொல்கிறா. டேய், நீ என்ன சொன்ன? நீங்கள் 2 பேருமே 10th எக்ஸாம் முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் உன்னால் அவளை பார்க்க முடியல. அப்படி தானே சொன்னேன்? ஆமாடா. ஆனால் நிலா இங்கே தான் 10th படிச்சிருக்கா. இப்போ நீ தேடுற பொண்ணாக இருந்தால் உங்களுக்குள்ளே 10th படிச்சுட்டு அங்கே நீங்கள் ஏன்டா படிக்கணும்? நீ சொல்கிறதெல்லாம் ஓகேடா. ஆனால் அவளை பார்த்தா இருக்கு என் நிலா ஃபீல் தாண்டா வருது. இது வரைக்கும் என் நிலாவை தவிர வேறு யார்கிட்டையும் வராது. எல்லா ஃபீலிங்ஸும் எனக்கு அவங்ககிட்ட மட்டும் தானடா வருது. அப்போது அதுக்கு என்னடா அர்த்தம்? அதுதான்டா நான் ஒன்று சொல்கிறேன். நீ அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த பொண்ணு மேலே உனக்கு ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குடா. அது ஒன்று இல்லான்றதால கிடையாது. இந்த பொண்ணு உனக்கு இயல்பாகவே பிடிச்சிருக்கு. ஆனால் இவன் அந்த பொண்ணாக இருக்குன்னு நீ ஆசைப்படுற, அவ்வளோதான். இல்லை, இதில் ஏதோ இருக்குன்னு தான் என் மனசு சொல்லுது. என்னோட நிலான்னு மட்டும்தான் என் மனசு சொல்லுது. என் நிலாவை தவிர எனக்கு வேறு யார் மேலேயும் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வர வாய்ப்பே இல்லை. இதை நானே கண்டுபிடிக்கிறேன். இவன் என் நிலாவா இல்லையான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். பால்மழைக்கு காத்திருக்கும் பூமி இல்லையா? ஒரு பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமி இல்லையா? வார்த்தை வர காத்திருக்கும் கவிஞன் இல்லையா? நான் காத்திருந்தால் காதல் இன்னும் நீளும் இல்லையா? கண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேனும் காலடி தடத்தில் நான் பூத்திருக்கிறேன்.